காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டப்பேரவையில் இன்று நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் எத்தனை நாட்கள் நடைபெறும்? அதில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன? பூங்குழலி, தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகள் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவல்துறை மானிய கோரிக்கையை பொறுத்தவரை 2 நாட்கள், இன்று நாளை இந்த விவாதமானது நடைபெறுகிறது. நாளை மறுதினம் காலை போக்குவரத்துறை மானிய கோரிக்கை முன்பாக தமிழக முதலமைச்சர் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்குள்ளார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்கும் பொழுது 1 நாட்கள் மட்டுமே இந்த காவல்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெறும். ஆனால் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க காவல்துறையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டியது இருக்கின்ற சூழலில் 2 நாட்கள் இந்த விவாதம் என்பது நடைபெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டன. இதனை அடுத்து 2 நாட்கள் இந்த காவல்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. குறிப்பாக காவல்துறை தமிழக முதலமைச்சரின் துறைகளில் ஒன்றாக இருப்பது காரணத்தினால் பல்வேறு முக்கிய விஷயங்களை எதிர்க்கட்சிகள் இன்று தமிழக சட்டப்பேரவையில் எழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. திமுக சார்பில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகனும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் ஆகியோர் இன்றைய விவாதத்தில் பேச உள்ளார்கள். குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை இந்த பேரறிவாளனின் பரோல் விவகாரம் தொடர்பாக இன்று திமுக கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல கதிராமங்கலத்தில் அண்மையில் நடந்த தடியடி விவகாரம், அதே போல 9 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ள சிறையில் உள்ள நிலையில் அது தொடர்பாகவும் திமுக விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. இதை தவிர்த்து காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறையினர் பல ஆண்டுகளாக பல்வேறு முக்கிய விஷயங்களை வலியுறுத்தி கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஊதிய உயர்வு, 8 மணி நேர பணிவேலை, அதே போல சங்கம், காவல்துறைக்கென சங்கம் வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எல்லாம் திமுக இன்றைய விவாதத்தில் கேள்வி எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய விவாதத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நாளைய விவாதத்தில் பேச உள்ளார். அதே போல மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர், சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் நாளைய விவாதத்தில் பேச உள்ளார். பொங்கல் பணி நேரத்தை வரன்முறைப்படுத்த வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அதே போன்று ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கிட்டத்தட்ட 8 அம்ச கோரிக்கைகளை காவலர்கள் தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக புதிதாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான முக்கிய அம்சங்களை வலியுறுத்தி தான் காவல்துறையினர் தங்களுடைய கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக வைத்துள்ளார்கள். இன்று கூட காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் கூடிய சூழலில் தலைமைச் செயலகத்திற்கு வெளியே காவல்துறையினரின் குடும்பங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியுள்ளதாக பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக அந்த தகவலானது வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் அதிக அளவில் இங்கு குவிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது நேரடியாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் மனு அளிப்பதற்கு தலைமைச் செயலகம், இந்த காவல்துறையை சார்ந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தமிழக முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுக்க வர உள்ளதாக தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிக அளவில் தற்போது குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அறிவிப்புகளை பொறுத்தவரை காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளுக்கான இந்த அறிவிப்புகளை பொறுத்தவரை முக்கிய அறிவிப்புகள் நாளை மறுதினம், அதாவது பதிலுரை முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சர் வெளியிட உள்ளார். நிச்சயமாக பல்வேறு முக்கிய விஷயங்களை காவல்துறையினர் கோரிக்கையாக வைத்து வரும் நிலையில் அந்த அறிவிப்புகளில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே கருதப்படுகிறது. கார்த்திகேயன், இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஸ்டாலின்.